Today we are going to discuss about the topic atomic radius. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு பீரியட் கிளாசிஃபிகேஷனா என்ன, ஓகேவா, பீரியட் டென்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன அர்த்தம்? அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஏ ஆட்டம் இஸ் டிஃபைன்ட் as the distance between the center of the nucleus and outermost shell containing the valence electron. அப்போ distance between the center of the nucleus என்ன பண்ணிருக்காங்க, இதான் அது distance between center of the nucleus. இப்போ பாருங்க, இந்த ஆட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நல்லா பாருங்க, இந்த ஆட்டத்துக்கும் உள்ள நியூக்ளியஸ்ல இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோவலன்ட் ரேடியஸ். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் என்னது, இண்டிவிஜுவலா ஒரே ஒரு ஆட்டம், இண்டிவிஜுவலா ஒரு ஆட்டத்தை மட்டும், ஒரு ஆட்டத்தோட டிஸ்டன்ஸ் இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட், ஓகேவா. நான் எக்ஸாம்பிள் சொன்ன நோட்ல போட்டு காட்டுறேன், ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Atomic radius of an atom is defined as the distance between the center of the nucleus and outermost shell containing the valence electron. Direct measurement of the radius on isolated is not possible. Isolated is not possible சொல்றாங்க. Except noble gases, usually atomic radius is referred to as the covalent radii. யாருக்கு noble gases சொல்றாங்க பாத்தீங்களா? யார noble gases? குரூப் நம்பர் 18 தானே அது நோபல் கேசஸ். குரூப் நம்பர் 18 யாரு நோபல் கேசஸ், அதாவது ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான், அவங்க எல்லாமே யாரு நோபல் கேசஸ். எக்ஸப்ட் ஃபார் த நோபல் கேசஸ் யூசுவலி த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கோவலன்ட் ரேடியை நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், கோவலன்ட் ரேடியை சொல்லுவாங்க, இல்லைனாக்கா என்ன சொல்லுவாங்க, மெட்டாலிக் ரேடியை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ அட்டாமிக் ரேடியை இஸ் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் அஸ் த மெட்டல் ரேடியை. Atomic radii in a metal atom is known as the metallic radii. It is defined as the half the distance between the nucleus of the adjacent metal atom. Half the distance. அப்போ ஒரு ஆட்டத்துடைய இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த எண்டு half the distance பத்தி படிக்கதான் என்ன சொல்லுவோம் நம்ம, அட்டாமிக் ரேடியை ஆர் என்ன சொல்லுவோம், கோவலன்ட் ரேடியை ஆர் மெட்டல் ரேடியை. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்றோம், நோட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், ஓகேங்களா. இப்போ நோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே. அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொல்லுறாங்க நமக்கு, atomic radius of atom is defined as a distance between the center of the nucleus and outermost. இப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ரைட்டா, நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ அட்டாமிக் ரேடியஸ்ல இதை நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம், ரைட்டா. இதை எஸ் ஆர்பிட்டால், இதை சொல்லுவோம் பி ஆர்பிட்டால், இதெல்லாம் சொல்லுவோம் டி ஆர்பிட்டால், இதெல்லாம் சொல்லுவோம் எஃப் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க, ஓகே. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். எஸ் பி டி எஃப் அந்த கான்ஃபிகரேஷனை பார்த்துக்கணும் பார்த்தியா, அதை நமக்கு தெரிஞ்சது. இப்போ இதில் இதான் ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோ. இந்த ஆட்டத்தில் இதுதான் பேர் என்ன சொல்லுவோம், நியூக்ளியஸ் சொல்லுவோம். நியூக்ளியஸ் என்ன இருக்கும், நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும், நமக்கு தெரியும், ஓகேவா. எலக்ட்ரான்ஸ் எங்கே சுத்தம், எலக்ட்ரான்ஸ் இதில் எலக்ட்ரான்ஸ் இதில் ரிவால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. எலக்ட்ரான்ஸ் எங்கே ரிவால்வ் ஆகுது, ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகும், இதுதான் எலக்ட்ரான்ஸ். இப்போ அவங்க சொன்ன டாபிக் என்னது, அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் எது வரைக்கும் இருக்குதோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. யாருக்கு இந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் டிஸ்டன்ஸ் எது வரைக்கும், இது வரைக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு இப்போ என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடியை அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளா சின்ன டயக்ராம்ல பார்க்கலாம். சின்னதில் போடுறோம் பாரு, அப்போ உங்களுக்கு பெருசாக புரியாது. இது பாருங்க, இந்த நியூக்ளியஸ் இதான் நியூட்ரானு, இது புரோட்டானு, இது எலக்ட்ரான்ஸ், ஓகேவா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் பத்தியா, இதுதான் சொல்லுவோம் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்றது, ஓகேவா. இந்த அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொல்லுவாங்க, கோவலன்ட் ரேடியை ஆர் மெட்டாலிக் ரேடியன்னு நம்ம சொல்லிருக்காங்க, ஓகேவா. கோவலன்ட் ரேடியனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கோவலன்ட் அர்த்தம் ஈக்குவல் டு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரெண்டு ஆட்டமும் கம்பைன் கோவலன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவல் டு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் அஸ் த கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோவலன்ட் ரேடியஸ்க்கு என்ன மீனிங் என்ன பார்த்தோம்னாக்க, இது ஒரு இப்போ ஆட்டம் இருக்கா, ரெண்டு ஆட்டமும் கம்பைன் ஆகிருக்கு பேர் தான் அது மாலிகுல் நம்ம சொல்லுவோம், ஓகேவா. ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆனதுக்கு பேர் என்னது மாலிகுல். சிங்கிள் அதுக்கு பேர் என்னது ஆட்டம். ரெண்டு ஆட்டம்ஸும் கம்பைன் ஆனதுக்கு பேர் சொல்லுவோம் மாலிகுல்னு சொல்லுவோம். அப்போ மாலிகுலுக்கு பேர் என்னது கோவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோவலன்ட் என்ன அர்த்தம்னாக்க ஈக்குவல் அண்ட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது Na அப்படின்னு வச்சுக்கோ, இது Cl ஆட்டம், ஓகேவா. Na ஆட்டம், இது Cl ஆட்டம். Na சார்ஜ் வருது, பிளஸ் Cl மைனஸ் சார்ஜ். ஏன் Na பிளஸ் போட்டோம், எலக்ட்ரான்ஸை கொடுத்துருக்காரு, Cl நம்ம எலக்ட்ரான்ஸை வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கு பேர் சொல்லுவோம் கோவலன்ட்
ஆட்டம். கோவலண்ட் ரேடியஸ் சொல்லுவோம். இப்போ கோவலண்ட் ரேடியஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னாக்க இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த நியூக்ளியஸ் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு பத்தியா, இதுதான் என்ன சொல்லுவாங்க, கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேவா? கோவலண்ட் ரேடியஸ் அர்த்தம் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் அந்த நியூக்ளியஸ் போற டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் அது கோவலண்ட் ரேடியை. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், அதுக்கு பேர் தான் கோவலண்ட் ரேடியஸ். ஓகேவா? கோவலண்ட் ரேடியஸ். இதுக்கு பேர் என்னது, அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயனிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னாலும் அயனிக் ரேடியஸ் அர்த்தம் அயான்ஸ் மூலமா கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ணா அது பேர் என்னது அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது அயனிக் ரேடியஸ். இப்போ கோவலண்ட் ரேடியஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் மெட்டாலிக் ரேடியஸ். இதுதான் சொல்லுவாங்க மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெட்டாலிக் ரேடியஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கோவலண்ட் ரேடியஸ்க்கு என்ன சொன்னோமோ அதுதான். இப்போ கோவலண்ட்னாக்கா இப்போ ஒரு பிரிக் வச்சுக்கோ, ஒரு பெரிய ஆட்டம். இப்போ பாருங்களா, இது ஒரு சிங்கிள்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல நம்ம இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு ஆட்டமா, இது ஒரு ஆட்டம், 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 ஆட்டம் ஆட்டம் எல்லாமே இப்படி இருக்குதா. அப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு இந்த நியூக்ளியஸ் டு நியூக்ளியஸ் இது ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கோ. அதே மாதிரி இது ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கோ, இது ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணு, இது ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணு. அந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், கோவலண்ட் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் சொல்றது. ஓகேவா? அட்டாமிக் ரேடியஸ் சிங்கிள் சிங்கிள் ஆட்டம் கோவலண்ட் ரேடியஸ். அப்போ இது ரெண்டும் என்னது கோவலண்ட் ரேடியஸா, இது ரெண்டும் என்னது கோவலண்ட் ரேடியஸா, இரண்டும் கோவலண்ட் ரேடியஸா, இரண்டும் கோவலண்ட் ரேடியஸா, இரண்டும் கோவலண்ட் ரேடியஸா. அப்போ இதில் இதெல்லாமே மொத்தமாக பிரிக்கிறது என்னது மெட்டாலிக் ரேடியஸ். இண்டிவிஜுவலாக இது ரெண்டை மட்டும் எடுத்து பார்க்கறது தான் யாரு, கோவலண்ட் ரேடியஸ். அந்த மொத்தத்தையும் படிச்சாக்கா அதுக்கு பேர் என்னது மெட்டாலிக் ரேடியஸ். ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ரெண்டுத்துமே இது மொத்தமாக ஒரு பாண்டட் ஒரு பல்கி கல்னு வச்சுக்கோ, ஒரு எப்படி சொல்றதா ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோ. அந்த பாக்ஸில் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே கிட்ட கிட்ட நெருக்கமாக தான் இருக்கும். அந்த மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சரை தான் நான் வரைஞ்சிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் தனியாக எடுத்து வரைஞ்சதான் இந்த கோவலண்ட் ரேடியஸ். ஸோ மெட்டாலிக் ரேடியஸ்னாலும் ஒன்று தான், கோவலண்ட் ரேடியஸ்னாலும் ரெண்டும் அது ஒன்று தான். இதுதான் அதுக்கு நமக்கு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இன் a non-metallic atom the atomic radii is known as the covalent radius. முன்னாடி பார்த்தது பற்றியா மெட்டாலிக் பார்த்தோமா. இப்போ நான் மெட்டாலிக் அட்டம்ஸ் த அட்டாமிக் ரேடியஸ் நோன் அஸ் த கோவலண்ட். மெட்டாலிக் எலமெண்ட்ஸ்னாலும் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே என்னது, ரெண்டுமே சேம் தான். யாரு கோவலண்ட் ரேடியஸ் சொல்றாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் as the distance between the nucleus of two covalent bonded atom of same element in a molecule. ரெண்டுமே என்னது சேம் ஆட்டம் தான். ஓகேவா? ரெண்டு ஆட்டமும் கோவலண்ட் ரேடியஸ் சொல்லுவோம். ரைட்டா? ரெண்டுமே சேர்ந்து தான் கோவலண்ட். இப்போ இந்த கோவலண்ட்டை நம்ம முன்னாடியே பார்த்ததான். இதனுடைய நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் டு இந்த நியூக்ளியஸ் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம கோவலண்ட் ரேடியஸ் சொல்லுவோம் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் சொல்லுவோம். அதே ரெண்டுமே சேமா சொல்றோமா. இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம் கோவலண்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ் சொல்றாங்க. இப்போ இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க கோவலண்ட் ரேடியை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இண்டிவிஜுவலா ஒரு ஆட்டம் இப்போ H2 அப்படின்னு வச்சுக்கோ. let us consider H2 molecule. let us consider H2 molecules. the distance between the two hydrogen nuclei. H2 molecules பார்க்குறோம். இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உள்ள மாலிகுல்ஸ் இந்த மாட்டம் யாருனாக்க H2 மாலிகுல்ஸ். இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இப்போ இது என்ன கட்டுறாங்க, இதனுடைய நியூக்ளியஸுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்றேன், கோவலண்ட் ரேடியஸ்னு சொல்லிட்டு அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்றத கேட்கறாங்க. let us consider the H2 molecules. the distance between the two hydrogen nuclei of the molecule is 0.74 ஆம்ஸ்ட்ராங். எவ்வளவு சொல்றாங்க, 0.74 ஆம்ஸ்ட்ராங் சொல்றாங்க. so the covalent radius is 0.74 divided by 2 equal to எவ்வளவு போட்டுருக்காங்க, 0.37 ஆம்ஸ்ட்ராங் பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம நோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இதை நம்ம பார்த்தாச்சு, நோட்ல பார்க்கலாம். இப்போ யாரும் எக்ஸாம்பிள் சொல்றோம், நம்ம H2 ஆட்டத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். H2 மாலிகுல், H2 மாலிகுல்ஸ் எக்ஸாம்பிள் தான் சொல்லிருக்காங்க. இது ஒரு ஆட்டம், அந்த மாதிரி இது ஒரு ஆட்டம், இது ஹைட்ரஜன் ஆட்டம் தான், இதுவும் ஹைட்ரஜன் ஆட்டம், அதான் H2 போட்டுக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டுத்துடைய நியூக்ளியஸ் டு நியூக்ளியஸ், டூ நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கோவலண்ட் ரேடியஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ், மொத்த டிஸ்டன்ஸ் நியூக்ளியஸ் டு நியூக்ளியஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்றான், 0.74 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 0.74 ஆம்ஸ்ட்ராங். யாருக்கு, இந்த நியூக்ளியஸ் டு இந்த நியூக்ளியஸ் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்றான், 0.74. இப்போ கோவலண்ட் ரேடியஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க, கோவலண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னாக்க இப்போ ரெண்டுமே இது இண்டிவிஜுவல் ஆட்டம் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்ததான் மாலிகுல். ஓகே, ரெண்டுமே சேர்ந்ததான் அது மாலிகுல்ஸ். அப்போ மாலிகுல்னு சொல்லக்குள்ள இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம்.
அப்ப ரெண்டு ஆட்டத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் நீ 0.74 சொல்லிட்ட. அப்ப இண்டிவிஜுவலா ஒரே ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் அப்ப எப்படி கண்டுனாக்கா டிவைட் பை 2. அப்போ ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 போட்டாக்க நமக்கு என்ன வரும் 0.37 ஆம்ஸ்ட்ராங்னு வரும். அப்ப இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 0.37. இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னாக்கா 0.37. அப்ப டிவைட் பை 2 போட்டா என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டத்துடைய நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்க்கும் டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் 0.37 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. இதுனா அது கோவலன்ட் ரேடியஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்டம்ஸ். இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம், நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னன்னு பார்க்கலாம், அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ ஒரு ரீகால் பண்ணிடுறாங்க. அட்டாமிக் ரேடியேஷன் நம்ம தெரியுங்களா, இதான் ஒரு ஆட்டம். அப்ப ஆட்டத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் தெரிஞ்சிடும். இதுதான் நியூக்ளியஸ் சொல்றோம். நியூக்ளியஸ்குள்ள தானே இருக்கும் நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வெளில ரிவால்வ் ஆகும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் யாரை சொல்லுவேன், இந்த நியூக்ளியஸ்ல இருந்து லாஸ்டா எண்டு எங்க முடியுதோ அதுதான் அது அவுட்டர் மோஸ்ட்னு சொல்லுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஷெல்ல தான் என்ன சொல்லுவோம் s ஆர்பிட்டால், செகண்ட் என்ன சொல்லுவா p ஆர்பிட்டால், செகண்ட் தேர்ட் என்ன சொல்லுவா d ஆர்பிட்டால், லாஸ்ட் என்னது f ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஒரே ஒரு ஆட்டம். அப்ப ஒரு ஆட்டம்னாக்க இந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் கால்ட் as the atomic radius அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோவலன்ட் யாரை சொல்லுவ, ரெண்டு ஆட்டம் மாலிகுல் கம்பைன் தான் அது பேர் என்னது மாலிகுல் சொல்லுவ. அப்ப ரெண்டு ஆட்டத்தோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோவலன்ட் ரேடியஸ் சொல்லுவாங்க, இல்லனாக்க மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. அப்ப மெட்டாலிக் ரேடியஸ் சொல்லுவாங்க. இதுவும் எல்லாமே ஒரு பாக்ஸ்ல, அந்த பாக்ஸ்ல ஆட்டம் எப்படி இருக்கும், எல்லாமே ஒன்னு இருக்கிற மாதிரி கிட்ட மாடா இருக்கும். அப்ப அதுக்குள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கோவலன்ட் ரேடியஸ் இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அது மெட்டாலிக் ரேடியை ஆர் கோவலன்ட் ரேடியை அப்படின்னு சொல்றோம். சோ அப்புறம் கோவலன்ட் ரேடியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஃபார்முலா இருக்குது. அப்ப ஒரே ஒரு இண்டிவிஜுவலா ஒரு H2 ஆட்டத்துக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க எப்படி கண்டுபிடிப்பாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த நியூக்ளியஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு தெரியணும், அதை டிவைட் பை 2 போட்டாக்க நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஆட்டத்துடைய இண்டிவிஜுவல் நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் நமக்கு எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இதுதான் அது ஃபைனல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.